2011 2020 வரைக்கும் அதை பற்றி ஏதாவது பேசுறீங்களா? 10 ஆண்டு காலம் பிரதான எதிர்கட்சி கூட வர முடியல. திமுக கருணாநிதி இருக்கும்போது நாங்கள் அப்படி இல்லை, பிரதான எதிர்கட்சியை வந்து அமர்ந்துக்கிறோம். 2021 75 இடங்கள் அதிமுக வெற்றி பெற்றிருக்குது. அப்படி இருக்கும்போது வேணும்னே திட்டமிட்டு அவ்வளவு செய்தி நீங்க பரப்பிட்டு இருக்கிறீங்க. அதுதான் ஏன் திமுக 2011 எங்க வந்தது? எத்தனை தேர்தலில் தோல்வி விட்டுறாங்க? அதை பத்தி ஏதாவது ஊடகம் ஏதாவது விவாதிக்கிறீங்களா? பத்திரிகை ஏதாவது போடுறீங்களா? ஆளுங்கட்சியா இருக்கும்போது அதிமுக விமர்சனம், எதிர்கட்சியா இருக்கும்போது அதிமுக விமர்சனம். அதிமுக கட்சி ஒன்று கட்சியினா உங்களுக்கு ஊடகத்துக்கு செய்தி இல்லாம போயிருக்கு. ஆமா ஆமாங்க, அப்படி இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்காரு தானே? ஆமாங்க, அப்படி இருக்காரு தானே? சொங்காட்டையெல்லாம் அப்படி இருக்காரு தானே நாங்கள் ஜெயிக்க முடியல. அந்தியூர்ல ஏன் ஜெயிக்க முடியல? அதெல்லாம் அதிமுக கோட்டைங்க சேவலையே ஜெயிச்சது. அதிமுக இரண்டாக பிரிகின்ற பொழுது மாண்பு அம்மா தலைமையில் நாங்கள் சேவல் சின்னத்தில் போட்டிக்கிட்டோம். நான் அப்போ ஜெயித்தேன். அப்போ அதிமுக சார்பாக பெரியசாமி என்ற ஒரு எம்எல்ஏ வெற்றி பெற்றார். தனியாக இருக்கும்போது அப்படிப்பட்டதில் 1020 ஓட்டில் தோற்றோம். ஆக இப்படிப்பட்ட உள்கொடுத்து வேலை செய்கிற காரணத்தினால தான் அதிமுக 2020 ஆட்சி பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இன்றைக்கு எல்லாம் தெளிவுபடுத்தி விட்டான். பயிர் செழித்து வர வேண்டும், அதில் இருக்கிற களைகளை எடுக்க வேண்டும். களைகள் எடுக்கப்பட்டது, பயிர் செழித்து வளரும், நல்ல விளைச்சல் கொடுக்கும். அதிமுக அடுத்த ஆட்சி அமைக்கும்.